ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ரோஸ் பவுடரை வச்சு உங்களுக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படின்னு சொல்லிட்டு நல்லா க்ளோ நம்ம ஸ்கின்னு, அது இல்லாமல் நல்ல ஒரு ஸ்கின் வந்து நம்மளுக்கு பிங்க் ஷேடாக மாறி கொடுக்கும். கண்டிப்பாக இது ஒரு நாளைக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க 3 டைமு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை வேலைக்கு போகிறவங்க இருந்தால் காலையில் ஒரு டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வெயில் சீசனில் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக்கு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு முகத்தை கழுவிட்டு சும்மா ஒரு சின்ன ஸ்டிக்கர் வச்சுட்டு போகலாம். எந்த ஒரு க்ரீமோ சரி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணனா நான் க்ரீம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டுன்னு வேஸ்லின் லோஷன் மாதிரி நான் வீடியோ போட்டுருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் உடம்பு முகம் கழுவிட்ட பிறகு உங்கள் கை கால் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்கின்னுக்கு கூட. ஆனால் இந்த வெயில் சீசனில் வந்து நீங்கள் எந்த ஒரு மேக்கப்போ சரி எந்த ஒரு க்ரீமோ சரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது நம்ம ஸ்கின் வந்து என்ன மாதிரி க்ரீம் போட்டாலும் இன்னும் ஒரு மாதிரி இந்த வெயிலுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால நீங்கள் நார்மல் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு போகிறவங்க இருந்தாக்கா காலையில் கிளம்புறதுக்கு ஒரு 1/2 hour 1 hourக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிட்டு ஃபேஸ் பேக் தடவிட்டு 10 நிமிஷம் கழிச்சு உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படி உங்களுக்கு ஏதாவது லோஷன்னு நான் போட்டுற வீடியோ உங்களுக்கு லோஷன் வேணும்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு லோஷன் ரெடி பண்ணி அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். நீங்கள் வரும்போது சாயங்காலம் வரைக்கும் உங்கள் ஸ்கின் நல்லா அப்படியே பளபளன்னு இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. மறுபடியும் வந்து நீங்கள் முகத்தை கழுவிட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் அப்புறமா நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பேக்கை ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ஒரு ட்ரிப் காலையில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா 2 டைமே யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்கவங்க ஒரு நாளைக்கு 3 டைம், அதாவது ஒரு நாள் டு ஒரு நாளைக்கு இந்த பேக் நீங்கள் போடலாம் கண்டிப்பாக. இல்லை அப்படியே உங்களுக்கு கண்டினியூவாக போடணுன்னா கூட அது உங்களோட விருப்பம், போடலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா நான் எல்லா ரோஸும் சேர்த்து நான் எப்படி காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கணும்னு போட்டுருக்கிறேன். இப்போ இன்றைக்கி நல்லா ஸ்கின் ஒரு க்ளோவாக அது இல்லாமல் நல்லா லைட்டாக பிங்க் ஷேடாக நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு குட் ரிசல்ட்டு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு தேவையான அலோவேரா ஜெல் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து தேவையான அளவுக்கு தயிர். தயிர் வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். இது வந்து நான் ரோஸு அரைச்சி வச்சேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். ரோஸ்லேயே ஃபேஸ் பேக்கெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன். இப்போ இந்த ரோஸ் அரைச்சி வச்ச பவுட்ரு வந்து நல்லா இவ்வளோ இதுவாக சாஃப்டாக இருக்குது பாருங்க. நான் 2-3 தடவை நல்லா ஜெலிச்சு எடுத்து வச்சுக்கினேன். இப்போ இதை தேவையான அளவுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வேறு காலையிலையும் நைட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபேஸ் பேக்குக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ். இதில் எல்லா ரோஸும் மிக்சிங் இருக்குது. அடுத்து வந்து இதில் தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் எடுத்து தயிர் சேர்த்துக்க. தயிர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியான தயிர் எடுத்துக்காதீங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த ரோஸோ இந்த தயிரும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான கலர் வரும் பாருங்க. ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டுருக்கிறேன். நான் அந்த வீடியோவில் சொன்னேன், நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு கலர் வரும்னு சொல்லிட்டு பாருங்கள். இது ஏன்னா 1 டீஸ்பூன் போட்டு நம்ம கலக்கும் போது இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அடுத்து திரும்பி நான் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் வந்து ரொம்ப தண்ணியாக யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப கெட்டியாக இருக்கணும். கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. மறுபடியும் இன்னொரு டீஸ்பூனு தயிர். ஏன்னா இதை அரைச்சி வச்சிருந்து அது நம்ம என்ன மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டாலும் ஸ்டார்டிங்கு நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடாதீங்க. ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அதை கலக்கும் போது இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். ரோஸ் அரைக்கிறது பெருசில் நல்லா ஜலிச்சு வச்சுக்கணும். அதில் ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீமு, அது இல்லாமல் லிப் பாம் எல்லாமே செய்யலாம். சூப்பரான இயற்கையான பொருள் இது. எந்த ஒரு சைடு எஃபெக்ட் ஆகாது பாருங்கள் எந்த அளவுக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் அலோவேரா ஜெல்லு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தான் அலோவேரா ஜெல் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தான். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
நல்லா இந்த சம்மர் சீசனுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து ரோஸ்லேயே சந்தனம் மிக்ஸ் பண்ணி கொடுத்து நான் வீடியோஸு இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு வீடியோஸும் இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பாருங்க. இந்த அளவுக்கு அதுவும் நம்ம அரைக்கிறது பரிசில் அரைச்சி ஒரு தடவைக்கு 2 தடவை ஜெலிச்சு வச்சுக்கணும். அந்த துப்பி வர்றது நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு டைம் இருந்தால் அரைச்சிக்கணும். எனக்கு டைம் இருந்தால் அன்றைக்கி நான் அரைக்கல. திரும்பி இது கொஞ்சம் காலி ஆகும்போது நான் அரைச்சி வச்சுக்குவேன். அது இல்லாமல் இது ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது, எந்த ஒரு பொருளும் சரி. இப்போ நம்ம அரிசி உளுந்து இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணும்போது ஒரு 1 மந்த்து இல்லை 3 மந்த்துக்கு வர மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். நான் வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்கு வர மாதிரி அரைச்சி வச்சுக்குவேன் எல்லா பொருளும், எது எது எனக்கு தேவை. ஏன்னா இதெல்லாம் இயற்கையான பொருள் இல்லைங்களா. நான் ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீம் இந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்று செஞ்சுக்குவேன். பாருங்கள், என் முகத்தை கழுவிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஃபேஸ் பேக்கு இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இந்த மாதிரி தடவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ். அப்போ தான் இது நம்ம ஸ்கின்ல அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு காட்டும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டுன்னு ஏன்னா சும்மா அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக்கு நான் போட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் ஏன்னா 2 பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்து, ஆனால் அது ஒரே ஆள் இல்லை, வேறு வேறு ஆள். அவங்க வந்து அக்கா நீங்கள் பேக்கு ஃபேஸ் பேக் பண்ணிவிட்டு லைட்டாக உங்கள் முகத்தில் மசாஜ் பண்ணோன்றீங்க. நாங்கள் இன்னும் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணோமா இல்லை இன்னத்தில் மசாஜ் பண்ணோம் அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி நம்ம பேக் செய்கிறது அதுவே மசாஜ் பண்ணணும். பாருங்க இந்த மாதிரி. ஏன்னா அப்போ நம்ம ஸ்கின்ல ஃபுல்லாக அது நல்லா ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி காலையிலே சாயங்காலம் நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த சம்மர் சீசனில் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். லைட்டாக அதுக்காக ரொம்ப ரஃப்பாக ரொம்ப ஹார்டாக பண்ணாதீங்க. இப்படி இது பண்ணிட்ட பிறகு இது தான் நம்ம பேக்குக்கு போடுறது ஒரு இது. லைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி மசாஜ் பண்ணிடணும். அப்புறமா இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்க. ஏன்னா இந்த பொருளை நம்ம இதில் சேர்த்து நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறது இது வந்து நம்ம முகத்துக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும். அந்த ரிசல்ட் கிடைக்கணும்னா இது நம்ம முகத்தில் நல்லா ஒரு ஒட்டணும், நல்லா ரிசல்ட் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக இப்படி மசாஜ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி மசாஜ் பண்ண பிறகு இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா ஊறுது. அப்போ எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்களே நினச்சி பாருங்க. இப்போ அதுக்கு மேலே இந்த பேக்கை வந்து இப்படி தடி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் இது உங்களுக்கு ட்ரை ஆகிறது அப்படியே காட்டும். அப்புறமா உங்கள் முகத்தை நீங்கள் கழுவிக்கலாம். இது நான் காலையில் ஒரு ட்ரிப்பு, நைட்டு ஒரு ட்ரிப்பு, அதுவும் தினம் போடுறதுல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த பேக்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கண்ணுக்கு மேலே கூட போடுங்க, இந்த கண்ணு கீழே பாருங்க. இப்படி தான். இப்போ மிச்சம் உள்ள இருக்கிறது 1 டீஸ்பூன் தான் எடுத்தேன். நம்ம யூஸ் பண்ண அந்த தயிர் அலோவேரா ஜெல்லு நல்லா ஒரு ஸ்கின்னு க்ளோவும், அது இல்லாமல் நல்ல ஒரு பிங்க் ஷேடாக நம்மளுக்கு மாறும். இந்த ரோஸ் தான் போட்டு ஆகுமானு கேட்காதீங்க. எந்த ரோஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரே ரோஸ் உங்களுக்கு கலர் கிச்சினாலும் நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி எல்லா கலரும் கிச்சாலும் சரி, ரோஸ் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். அந்த மாதிரி ரோஸில் ரொம்ப ப்ராப்ளமு எதுவுமே வராது. நல்லா இந்த ரோஸ் தான் போடணுமா இல்லை எல்லா ரோஸும் போட்டால் ஏதாவது ப்ராப்ளம் வருமானு நினைக்காதீங்க. கண்டிப்பாக எதுவுமே ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். 10 நிமிஷம் நல்லா ட்ரை ஆகணும்.
அப்புறமா பாருங்கள் எவ்வளோ ஒரு நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போடும் போது நல்லா ஒரு லைட்டு பிங்காக நம்ம முகம் அப்ளை பண்ணும் போதே அந்த மசாஜ் பண்ணும் போதே ஆகும். நான் கழுத்தெல்லாம் போடல, உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ தான் நான் போட்டுட்டு முகத்தை கழுவுனேன். சரி உங்களுக்கு வீடியோ போடணுமேன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு போட்டுக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு இது கழுத்தெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதை நான் நைட்டுக்கு தான் போடுவேன். இப்போ உங்களுக்காக நான் காலையில் பாருங்கள், இப்போ நல்லா இது காஞ்சிட்டு வருது. காயும் போதே நம்ம முகலாம் அப்படியே ஒரு மாதிரி ஐஸில் வச்ச மாதிரி அப்படியே ஜில்லுன்னு இருக்கும், நல்லா கூலிங்காக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்குதுன்னு பாருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இப்போ போய் என் முகத்தை கழுவிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், முகத்தை கழுவிட்டு வந்துட்டேன். போட தான் இது நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா தயிர் போட்டிருந்த அலோவேரா ஜெல்லு நல்லா ஒரு நைஸாக ஷைனிங்காக இருக்கும். சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிரைட்னஸாக கிடைக்கிது. இந்த மாதிரி நீங்கள் நைட்டில் கூட போட்டுட்டு உங்கள் முகத்தை கழுவிக்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எந்த அளவுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. கண்டிப்பாக இது ஆண் பெண்ணும் 2 பேரும் யூஸ் பண்ணலாம். எந்த ரோஸ் கிச்சாலும் மறுக்காமல் அதை நல்லா கழுவிட்டு காய வச்சு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தடவை பவுட்ரு பண்ணி வச்சுக்கணுமானா ஒரு 3 மாதம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ வெயில் டைமில் கொஞ்சம் நம்ம காய வைக்கணும் ஒரு பிளேட்டில் போட்டு. ஏன்னா டஸ்ட் எதுவுமே ஆகாத மாதிரி நம்ம, ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பாக அது காய வச்சு நல்லா டஸ்ட் எதுவும் ஆகாத மாதிரி பண்ணுறோம். அந்த மாதிரி நீங்களும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குது உங்களுக்கு, உங்கள் ஸ்கின்னும் எவ்வளோ நல்லா ஒரு க்ளோ பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நான் எதிர்பார்த்துன்னுக்கிறேன். பாய்.